எல்லாருக்கும் வணக்கம். மனுஷனுக்கு ஃபுட், வாட்டர், எக்ஸசைஸ், தூக்கம் மாதிரி தான் இசையும். இது எது இல்லாமலேயும் மனுஷன் இல்லை, இசை இல்லாமலும் இல்லை. மனுஷனுக்கு இசை ஒரு தேவை, ஆனால் இசைக்கு மனுஷன் தேவையில்லை. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. தலை வலிச்சா தண்ணி குடித்தா தலைவலி போயிடும். எனர்ஜி இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்டு எனர்ஜி வந்துடும். எனர்ஜியும் இல்லை, தலைவலி, குழப்பம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதுவும் இருக்குது அப்படின்னா தூங்குனா சரியாகும். அப்புறம் இசைக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? இசை இது எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும். ஒரு மருந்து, ஒரே மருந்து, இதில் எனக்கு எல்லா வியாதியும் குணமாயிடணும். அந்த மாதிரி தான் இதுவும். கிட்டத்தட்ட இசையும் ஹியூமரும் ஒரே மாதிரி தான். ஆனால் ஹியூமரால் மோட்டிவேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இசையால் அது முடியும். சேலஞ்சஸ் யாருக்கு தான் இல்லை? பில்கேட்ஸுக்கும் இருக்குது, அடானிக்கும் இருக்குது, எலான் மஸ்க்குக்கும் இருக்குது, அம்பானிக்கும் இருக்குது, தோனிக்கும் இருக்குது, மோடிக்கும் இருக்குது, சச்சினுக்கும் இருக்குது, ராகுல் காந்திக்கும் இருக்குது. ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லாமல் சேலஞ்சஸ்ன்னு சொல்லலாமே. அதனால தான் நான் சேலஞ்சஸ்ன்னு ஆரம்பித்தேன். பாசிட்டிவாக இருக்கும் மைண்டுக்கு. இப்போ சொன்ன எல்லாருக்குமே பணம் இருக்குது. அப்போ ஜாலியாக போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஏன் எடுக்கலான்னா திருப்பியும் டெய்லி ஒரு செட் ஆஃப் சேலஞ்சஸை வாண்டடாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன்னு யாராச்சும் யோசிச்சிங்களா? ஏன்னா அவங்களோட பேஷனை பண்ணுறாங்க. ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். கேட்டு பார்த்தா அவங்களே சொல்லுவாங்க. காசுக்காக அவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா காசு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க. ஆனால் அதுக்காகவும் பண்ணலை, சேலஞ்சஸை ப்ராப்ளமாகவும் பார்க்கல. அதனால தான் அவங்க எல்லாருமே சோர்ந்து போகாமல் ஓடிட்டே இருக்காங்க. சரி, அதுக்கும் மியூசிக்குக்கும் என்ன தான் சம்மந்தம்? இவங்க மட்டும் இல்லைங்க, பில்கேட்ஸ்லேருந்து கேட் வாட்ச்மேன் வரைக்கும் அவங்க வேலை செய்யும்போது நடுவுலையோ ஃப்ரீ டைம்லேயோ பாட்டு கேட்காத நாளே இருக்காது. பேஷனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதுவே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். பட் அவங்களுக்கும் சேலஞ்சஸ் இருக்கும். கரெக்டா? அப்போது ஒரு பாட்டு கேட்டாலே ரிலாக்ஸேஷன் வரும், திங்கிங்கில் ஒரு கிளாரிட்டி வரும், அடுத்த வேலையை செய்ய ஒரு உத்வேகம் வரும். அவ்வளோ சேலஞ்சஸ்க்கும் நடுவில் பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம கட்டட வேலை செய்கிறவங்க தான். அதில் இருக்கிற மேஸ்திரி, கொத்தனார், சித்தாள், எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிற போது வழியெல்லாம் மறந்துடும். இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போ எப்படின்னு தெரியல, முன்னாடி எல்லாம் வயலில் வேலை செய்யும்போது எல்லாருமே பாட்டு பாடிட்டே தான் வேலை செய்வாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அண்ட் ஒரு ஃபன் கூட. மியூசிக் கேட்கறதுனாலையோ இல்லை நம்ம ஒரு சாங் பாடுறதுனாலையோ அது நம்மளை சந்தோஷப்படுத்துது, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணுது, அதனால நம்ம ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம மியூசிக் கேட்கறதுனால இதெல்லாம் கம்மியாகிறதுனால நம்ம கம்மியாகவும் சாப்பிட்றோம். இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களே சில டைம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் ஒரு டென்ஷனாக இருக்கீங்களோ இல்லை எப்போல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கோ, ஒன்று சில பேர் தூங்குவாங்க, இல்லை சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்ட்ரெஸ்னால தான் மெஜாரிட்டி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ மியூசிக் நம்மளை சந்தோஷப்படுத்துது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது, நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, நம்மளை நல்லா தூங்கவும் செய்ய வைக்குது. ஸோ நம்மளோட டிப்ரெஷனும் கம்மியாகுது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸோட ரெக்கவரிக்கு ப்ளசண்ட்டான மியூசிக் போடும்போது, அதை கேட்கும்போது அவங்களால இன்னும் நல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இன்னும் ஸ்பீடாக ரெக்கவர் ஆக ஹெல்ப் பண்ணுது. மியூசிக்னால நம்ம லேர்னிங், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட கிராஸ்பிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கே தெரியும், நம்ம எவ்வளோ படித்தாலும் அது நம்ம மைண்டில் நிற்காது சில பேருக்கு. ஸோ அந்த அதே சப்ஜெக்டை, அதே மேட்ரை நம்ம ஒரு டியூனோட பாடி பார்த்தா அது நம்ம மைண்ட்லேயே நிற்கும், மறக்கவே மாட்டோம். ஸோ மியூசிக் நம்மளோட காக்னேட்டிவ் எபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுது. இதனாலேயே நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லாமல் நம்ம ஓல்டேஜில் நம்ம பிரெயினையும் ஹெல்த்தியாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. மியூசிக் கேட்கறதுனாலையோ இல்லை ஒரு சாங் பாடுறதுனாலையோ இல்லை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண முடியறதுனாலையோ நம்மளோட ஐக்யூவையும் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கூட இதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்போல்லாம் மோட்டிவேஷ்னல் மியூசிக் எல்லாம் போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு செப்பரேட் டாபிக். நம்ம ஜிம்மில் வந்து இல்லை வீட்லேயோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு நாம தான் மோட்டிவேஷன், நாம தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட எய்ம் தான் நம்மளோட மோட்டிவேஷன். அதுவே நம்மளை பண்ண வச்சிரும். நம்ம பண்ணுறதையும் உணர்ந்து பண்ணாதான் நம்ம மசில் ஒர்க் ஆகுறது நமக்கு ஃபீல் ஆகி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு செப்பரேட் டாபிக். பட் ஸ்டில் ஸோ மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, ஒரு வேலை செய்யும்போது அந்த பெயினை மறக்க வைக்கிறது அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது அங்கேயும் ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் இன்னொரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது என்னன்னா, டிரைவிங் பண்ணும்போதும் இந்த ப்ளசண்ட்டான மியூசிக் கேட்கும்போது நம்மளோட டிரைவிங்
பிஹேவியர் மாறுது. ரேஷாக டிரைவ் பண்ண மாட்டோம், ஸ்லோவாக டிரைவ் பண்ணுவோம், கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் ஒரு வெஹிக்கிளை அப்படின்னும் பல ரிசர்ச்சர்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம என்ன மாதிரி மியூசிக் செலக்ட் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. இப்போ வர மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டால் நமக்கு இறைச்சல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இவ்வளோ சொன்னோமே, இது எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அது டிக்ரீஸ் ஆகாது. எப்படி மனுஷங்களுக்கு டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், ட்ராயிங் இதெல்லாம் ஒரு இயல்பாகவே வர விஷயமோ அதே மாதிரி தான் இசை. எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறது இசை தான். ஒரு சத்தத்தை நாய்ஸாக பார்க்குறதுக்கும் மியூசிக்காக பார்க்குறதுக்கும் நம்ம மைண்டு தான் காரணம். அது ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருந்தால் மியூசிக் தான் கேட்கும், நாய்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடும். டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், ட்ராயிங்கில் இன்வால்வ் ஆனால் கிடைக்கிற அதே பீஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே தான் இசையிலையும் கிடைக்கும். அந்த பவர் ஆஃப் இசை பற்றி கேட்போமா? இசை, மியூசிக் நம்ம தினசரி வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. எல்லாரும் அவங்க டயட்டை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது கேட்காம தூங்கவே மாட்டாங்க டெய்லி. நம்ம காலையில் இல்லை லன்ச் டைமில் இல்லை ஃப்ரீ டைமில் அட்லீஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது சில சாங்ஸ் கேட்காம தூங்கவே மாட்டோம். நம்ம போர் அடிக்கும் போதும் நம்ம மைண்டில் ஏதாச்சும் பாட்டு ஓடிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நாமளே என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கூலில், காலேஜில் டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது கூட நமக்கு மைண்டில் சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் எக்ஸாம் எழுதும்போதும் ஓடிட்டே இருந்திருக்கு. நம்ம எத்தனை தடவை விழுந்து படித்தாலும் சரி, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனால் 1000 பாட்டு கேட்டால் கூட கண்டிப்பாக நமக்கு அது ஞாபகம் இருந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டு என்னோட மைண்ட் செட்டே மாறிடுச்சு. இது வரைக்கும் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேனோ அது அப்படியே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற பல பேர் இருப்பாங்க. நமக்கு வாழ்க்கையில் சவாலான சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு, இனிமேலும் வரும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு இந்த சாங்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கும். நம்ம அப்போ எடுக்கிற முடிவுக்கு இந்த சாங்ஸ் ஏற்படுத்தின தாக்கமாக இருக்கும். அந்த மாதிரி சில பாட்டு எனக்கும் இருக்குது. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். முகத்தை தேர்ந்தெடுக்கும், நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. பிறப்பை தேர்ந்தெடுக்கும், இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. உன்னை பற்றி யாரு, அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதல் வாங்கியதை அந்த காதல் தள்ளு. உப்பு தண்ணீரில் இருந்து மேகம் உற்பத்தி ஆனாலும் உப்பு தண்ணீரை மேகம் ஒருபோதும் சிந்தாது. இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் கேட்கும்போதோ ஓகே நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு அவங்க திங்கிங் சின்ன வயசுலேயோ இல்லை இப்போவும் சரி எப்போவுமே சரி நேரோவாக இருந்திருக்கு. இந்த மாதிரி சாங்ஸ் கேட்டதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு சிச்சுவேஷன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற லெசனை இந்த சாங் கொடுத்துருக்கும். அதனால நம்ம திங்கிங் பேட்டர்ன், நம்ம மைண்ட் நேரோவாக இருந்தது, அதெல்லாம் போய் நம்ம திங்கிங்கை வைடன் அப் ஆக்கியிருக்கும், இன்னும் ப்ராட் ஆக்கியிருக்கும். சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்காமல் ஓகே அவங்க ஏதோ சொல்கிறாங்க சொல்லட்டும் அப்படி யோசிச்சிருப்போம். அவங்க சொல்கிறதுனால நம்ம அப்படி ஆகிடுவோமா, நமக்கு நம்மளை பற்றி தெரியும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். நமக்கு தொடர்ச்சியாக பல தோல்விகள் வந்தாலும் சரி, நம்மளை பல பேர் லைனில் நின்று நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போனாலும் சரி, எத்தனை பேர் அடித்தாலும் சரி, நம்ம எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஆளாக மாறி இருப்போம். அதாவது ரொம்ப நல்லவனாகவே மாறி இருப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எப்போவோ கேட்டு நம்ம மைண்டில் பதிஞ்சு நம்ம கேரக்டரை மாற்றி நம்ம திங்கிங்கையே மாற்றின இந்த சாங்ஸ், இந்த லிரிக்ஸ்னால தான். நம்ம கண்ணில் பார்க்குற பார்வையை விட நம்ம மைண்டில், நம்ம மனசில் பார்க்குற பார்வை தான் சரியாக இருக்கும். பார்க்குற பார்வையில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். உங்களுக்கும் இந்த மாதிரி திங்கிங்கை மாற்றிடுச்சு, உங்கள் லைஃப்பை மாற்றிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பர்சன் வேற, இப்போ நான் இப்படி இருக்கிற பர்சன் வேற அப்படின்னு சொல்கிற சாங்ஸு, அதோட லிரிக்ஸோ அதெல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான பார்வை எப்போவுமே வேணும். ஏன்னா பாசிட்டிவிட்டி தான் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் நம்ம அதை கவனிக்க மறந்துடுறோம், ரெக்கக்னைஸ் பண்ண மறந்துடுறோம். அதை பார்த்தாலே போதும், நம்ம எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக, நிம்மதியாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம பேசுகிற விதம் முக்கியம் இல்லை, நம்ம டோன் முக்கியம் இல்லை, நம்ம பேசுகிற விஷயந்தான் முக்கியம். அது எவ்வளோ உண்மையாக இருக்குன்றது தான் முக்கியம். அதுவே போதும் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி பாசிட்டிவான பார்வையில், பாசிட்டிவான வைபோட நீங்கள் இருக்கணுமா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக பார்க்கலாம். நன்றி.